சங்கிகள் எல்லாம் கிளம்பிட்டாங்களே சார், மோடி உலகத் தலைவர் ஆயிட்டாரு, நிறைய மீம்ஸ் எல்லாம் வருது. மோடி வந்து ரஷ்ய அதிபர் சீன அதிபர் நின்று இருக்கிறாங்க, இப்படி மிரட்டுறாரு, அவங்களாம் இப்படி கை கட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி. இதெல்லாம் என்ன பண்ணுறது? கை கட்டி கேட்டதை வச்சுக்கிட்டு இப்போ இங்கே வந்து நாளைக்கு டீ விலையெல்லாம் குறைச்சிருப்போம், சங்கிகள் போட்டு கொடுக்க போகிறாங்க. இவனுக்கு இதே வேலைங்க, இவனுங்களுக்கு இப்படி சொல்லி தான் ஊரை ஏமாத்துறான். அவனுக்கு இந்த நாடு சொந்தம் இல்லை, வந்தேரி பையன். இதை விட்டா அடுத்த நாட்டுக்கு ஓடிடுவான். சங்கிகள் பூரா அந்த மாதிரி ஆளுங்க, ஆரிய வந்தேரிகள் தானே அவனுங்க. அவனுங்களுக்கு எந்த நாடு எங்கே போனால் என்ன? அதான் பெரியார் அன்றைக்கே சொன்னார். 2ஆம் உலக யுத்தத்தில் வந்து இன்றைக்கி ஒன்று, ஆனால் எனக்கு அதுக்கு ஆதாரம் இல்லாது, ஸ்டார் டாக்கீஸ் பக்கத்தில் திருவள்ளிக்கண்ணியில் தான் குண்டு போட்டதா, ஜப்பான்காரன் குண்டு போட்டான்னு ஒரு தகவல் உண்டு. ஆனால் அந்த அந்த நேரத்தில் சென்னையவே காலி பண்ணிட்டு எல்லாம் ஓடினான். அந்த குண்டு போட்ட போது உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியா வந்து பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் ஒன்று. பிரிட்டிஷ் ஆளுகின்ற ராஜ்யத்தில் ஜெர்மன்காரனும் ஜப்பான்காரனும் வெற்றி பெற்றுக்கிட்டு 2ஆம் உலக யுத்தத்தில் வெற்றி பெற்று வந்து இந்தியாவிலேயே குண்டு போட்டுட்டான். ஆக ஜெர்மனும் ஜப்பானும் ஜெயிக்க போகிறாங்கன்ற நம்பிக்கை இது உருவாயிடுச்சு, நம்பிக்கை வந்துடுச்சு. பெரியார் சொன்னார், ஐயர் பூரா ஜாப்பனீஸ் கற்றுக்க ஆரம்பித்தான், ஐயங்கார் பூரா ரஷ்யன் ஜெர்மன் கற்றுக்க ஆரம்பித்தான். ஏன்னா அந்த அரசாங்கம் வந்து அங்கே வேலை பார்க்கணும், அதுதானே அவங்க தொழில்.